கடிகாரங்கள் இல்லாத காலத்தில் மனிதன் வானத்தை பார்த்தான். சூரியன், நிலா, நட்சத்திரங்கள். அவன் மனதில் கேள்விகள் இருந்தது. நாளை எப்படி கணக்கிடுவது? அவன் நாட்களை கணக்கிடத் துவங்கினான். இது காலத்தை அளந்த மனிதர்களின் கதை. வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ், எபிசோட் 1, த மேன் ஹூ சேஞ்ச்ட் டைம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். 3 மாதம் நம்ம கேலண்டர்லேருந்து லேப்ஸ் ஆனால் என்ன ஆகும்? அதாவது 3 மாதம் ஒரு தேசமே இழந்திருந்தா? ஆமாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை ரோமுக்கு வந்தது. போர் இல்லை, பேரழிவு இல்லை, கேலண்டர் பிழையால் இது நடந்தது. வசந்தம் வர வேண்டிய காலத்தில் குளிர்காலம் வந்துச்சு. மத விழாக்கள் தவறான மாதத்தில் நடந்தது. அரசியல்வாதிகள் மட்டும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா கேலண்டர், அதாவது காலத்தை மாற்றும் அதிகாரம் அவர்களிடம் இருந்தது. த கேலண்டர் கிரைசிஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம். பழங்காலத்தில், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் பீரியட்னா என்ன? அடுத்து வர வீடியோக்களை இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேங்க. இப்போது ரோம் கேலண்டர் கிரைசிஸ் பற்றி பார்க்கலாம். பிஃபோர் கிரைஸ்ட் பீரியடில், அதாவது இந்த கதையின் நாயகன் ஜூலியஸ் சீசர் வர்றதுக்கு முன்னாடி ரோமில் 355 நாட்கள் மட்டுமே கேலண்டரோட நாட்களாக இருந்தது. ஆனால் பூமி சூரியனை சுற்றுறதுக்கு 365 நாட்கள் ஆகும். அதாவது ஒரு ஆண்டும் 10 நாட்கள் பிழை. 10 நாட்கள் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 3 வருஷம் கழித்து பாருங்கள், ஒரு மாதம் மிஸ் ஆகும். 10 வருஷம் கழித்து யோசிச்சு பாருங்கள், 3 மாதம் காணாமல் போகும். 3 மாதன்றது ஒரு பருவ காலங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம செஞ்சது அந்த காலத்தில் நடந்தது சின்ன பிழையா பெரிய பிழையான்னு. ஆமாங்க, காலம் ரோமை விட்டு விலகியது. பருவங்கள் தவறியது. பருவங்கள் தவறினதுனால விவசாயம் பாதித்தது. டைம் ஹாஸ் பிகம் பொலிட்டிக்கல் வெப்பன். மத விழாக்கள் தவறியது. மக்கள் நம்பிக்கை அதனால் குறைஞ்சது. கேலண்டரை சரி செய்கிற அதிகாரம் மத குருமார்களுக்கு அந்த காலத்தில் இருந்ததுங்க. அந்த காலத்தில் கிறிஸ்து பிறக்கலைங்க. ரோமில் அப்போ இருந்த மதம் பேகன் மதம். பேகன் மதத்தை தான் அந்த காலத்து ரோமானியர்கள் பின்பற்றி வந்தாங்க. அப்போது அரசியலுக்கும் மதகுருக்களுக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. இதனால் என்ன நடந்துச்சுனாக்கா, நண்பர்களின் பதவியை நீடிக்க வேண்டுமா, மாதத்தை சேர்த்துக்கலாம். மதகுருமார்கள் அதை செய்தனர்கள். அப்புறம் எதிரியோட பதவியை விரைவாக கலைக்க வேண்டுமா, மாதத்தை சேர்க்காமல் விடலாம். மதகுருமார்கள் அதுக்கு ஒத்துழைத்தார்கள். கேலண்டர் ஒரு அரசியல் கருவியாக அந்த காலத்தில் மாறியது. ரோம் நாட்களை மட்டும் இழக்கவில்லை, ஒழுங்கையும் இழந்தது, நம்பிக்கை இழந்தது, கட்டுப்பாட்டை இழந்தது. அப்பொழுதுதான் ஒரு மனிதன் முன்னே வந்தான். அவர்தான் காலத்தை மாற்றிய நாயகன் ஜூலியஸ் சீசர். இந்த கதையின் நாயகன் அவர்தான். 365 நாட்களை அவர்தான் அறிமுகம் செய்தார். லீப்பியர் என்ற கான்செப்டை அவர்தாங்க உருவாக்கினார். ரோம் கேலண்டரை பருவ மாற்றங்களுடன் அவர்தான் இணைத்தார். ஆமாங்க, அதுதான் ஜூலியன் கேலண்டர். 1600 வருடங்கள் அந்த கேலண்டர் உலகை வழிநடத்தியது. இன்றைய கேலண்டருக்கு எல்லாமே அதுதாங்க அடித்தளம். காலத்தை கட்டுப்படுத்துவது, அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது, அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது, வரலாற்றை மாற்றுவது. திஸ் இஸ் மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1, ரோம்.